பிரியமானவர்களே, உங்களை இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இன்ப நாமத்தின் மூலம் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஒரு தேவ மனுஷனை சாத்தான் எப்படி அந்த ஊழியத்தை திசை திருப்பினான் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அது யாருன்றதை நீங்கள் தம்ப்நெயில் பார்த்துட்டு புரிஞ்சிருப்பீங்க. பிரியமானவர்களே, அவருடைய பாடலை பார்த்தீங்கன்னா அபிஷேகம் நிறைந்த பாடல். அவருக்கு மட்டும் இல்லை, அந்த பாடல் அதாவது லட்சக்கணக்கான ஜனங்கள், ஏன் கோடாகோடி ஜனங்களுக்கு அந்த அவருடைய பாடல் அத்தனை ஆசீர்வாதமாக இருந்தது. உண்மையில் அவருடைய பாடல், அவருடைய அந்த எல்லா பாடல் கிட்டத்தட்ட அந்த ஆரம்பத்தில் எழுதினார்ல, முதல்ல கர்த்தருக்குள்ளே அவர் எழுதின பாடல்கள், அந்த பாடல்கள் லேவின்னு சொல்லிட்டு ஒரு இது பண்ணு, அந்த பேரே பாருங்கள் எவ்வளவு அதிசயம்னு. ஏன்னா லேவியர்கள்னால் யாருன்னா ஆண்டவரை துதிக்கிறவங்க. இதுவரைக்கும் லேவியர்கள்னு யாருமே பேர் வச்சது மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அவர் என்ன ஒரு அபிஷேகத்தில் நிரம்பியிருந்தா கர்த்தருடைய பிள்ளையா அந்த லேவியன் நான் அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்கிறார். பெர்கமன் சையா ஒரு பாட்டு பாடியிருக்கிறாரு, ஆசாரியர்களும் நாங்களே லேவியர்களும் ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களேன்னு பாடியிருக்கிறார். இவர் அதை விட ஒரு படி மேலே போய் நான் லேவியன்னா ஆண்டவர் துதிக்கிறவர். உண்மையிலேயே அந்த கேசட்டுக்கு ஒரு பொருத்தமான ஒரு தலைப்பு. அது இவர் வைக்கல, இவருக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் அவரை கொண்டு வைத்திருக்கிறார். ஏன்னா இவருடைய துதியின் அபிஷேகம் அநேகருக்கு விடுதலையை கொண்டு வரும்படியாய், அநேகரை ரட்சிப்பின் பாதையில் நடத்தும்படியாய், அநேகருக்கு ஆசீர்வாதங்களை கொண்டு வரும்படியாய், விடுதலை அடையும்படியாய், இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள்னு சொல்லும்படியாய், ஒரு அற்புதம் நடக்கும்படியாய், சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டு அவர்கள் அபிஷேகம் பெறும்படியாய் இந்த பாடல்களை தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிங்க, மனித சுய முயற்சியில் எழுதுறது கவிதை. கவிதைக்கும் துதிக்கும் வித்தியாசம் இருக்கணும். நம்ம கவிதை எழுதலை, நம்ம துதி நான் தேவனை துதிக்கும் பாடல்கள் என் வாயில் வந்ததுன்னு சொல்லி தாவீது சொல்கிறார். தேவனை துதிக்கும் பாடல். ஆனால் கவிதை என்பது இயற்கையை பற்றி, ஒரு பொருளை பற்றி, ஒரு அழகை பற்றி எழுதுறது. அதுதான் கவிதை. கவிதை ரொம்ப நயமாக இருக்கும். கவிதைக்கும் துதிக்கும் என்ன வித்தியாசம்? துதியில் அபிஷேகம் இருக்கும், கவிதையெல்லாம் அபிஷேகம் இருக்காது. அப்போது இவருக்கு எப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை கொடுத்து பாடல் எழுத வச்சிருக்கிற. நீங்கள் அதில் பாருங்கள் பிரியமானவர்களே, அழைத்தவரேன்னு ஒரு பாட்டு பாடுறாரு. அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழிய பாதையின் ஆதாரமே. அந்த பாடலில் அவர் சொல்கிறாரு, என் ஊழிய பாதையின் ஆதாரமே. என்ன ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை, உண்மையான வார்த்தை. ஊழியத்துக்கு ஆதாரம் யாரு? இயேசு. அழகாக அந்த பாடலில் வெளிப்படுத்துகிறாரு. இன்னும் சொல்கிறாரு, உத்தம ஊழியன் என்று நீ ஒரு வார்த்தை என்னை சொல்ல நான் இந்த ஊழியத்தில் ஓடுறேன், அதுக்காக நான் காத்திருக்கேன்றார். உத்தம ஊழியனேன்னு இயேசு வாயால் இவரை சொல்லணுமா? அந்த ஒரு வார்த்தைக்காக இவர் இந்த ஊழியத்தை நடத்துகிறாராம். எத்தனை உண்மையானது பார்த்தீங்களா? இப்படி சொன்ன இந்த ஊழியத்தை எல்லாரும் பார்த்து இவரை குறித்து வீடியோ போடும்படியாய், பேசும்படியாய் ஏன் வந்தது அப்படின்னு சொன்னால், சாத்தான் இவர் மேலே யோபுக்கு கண்ணு வச்சது போல் கண்ணு வச்சுருக்கான். யோபு பெரிய பணக்காரனாக இருந்தான், நல்ல ஆசீர்வாதத்தில் வச்சுருந்தான். சாத்தான் போய் என்ன பண்ணா, நீ எப்படியெல்லாம் வச்சுருக்கியே, இப்படியெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லி யோபுவை என்ன பண்ணுனா, ஆண்டவர்கிட்ட போய் யோபுவை குறித்து அவன் பேசுகிறான். நீ அடைச்சி வச்சிருக்க, நீ இப்படி பண்ண அப்படி பண்ண, அதனால தான் யோபு இப்படி இருக்கான். யோபு உத்தமன், என் உத்தமன் மீது நீ கண் வைத்தாயோ. யோபுவை குறித்து தேவன் சொல்லுகிறார், அவன் உத்தமையா, அவன் மேலே நீ, என் தாசன் உத்தமன், அவன் மேலே நீ கை வைக்கிறியா, அவன் மேலே நீ கண்ணு வச்சையான்றாரு. இன்றைக்கு உத்தம ஊழியன் என்று நான் ஒரு வார்த்தை உம்மிடத்தில் நான் கேட்கணும்னு சொன்னதுனால சாத்தான் என்ன பண்ணான், ஆண்டவர்கிட்ட போய் ஏன் அவன் உத்தம ஊழியனா என்னன்னு நான் டெஸ்ட் பண்ணுறேன், என் கையில் கொடுங்கன்னு கேட்டிருக்கான், பெர்மிஷன் கேட்டிருக்கான். உண்மையிலேயே இது சாத்தான் தேவனிடத்தில்
உத்தரவு வாங்கி கொண்டு இந்த வேலையை செய்கிறான். யோபுவை போல. பழைய பாடலில் கூட வரும், சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான், ஆனால் இயேசு கைவிடார், தானை வந்து ரட்சிப்பார். அந்த பாடல் அவ்வளோ அருமையாக இருக்கும், அந்த பழைய பாடல்கள். அப்போது இன்றைக்கு இவரை டெஸ்ட் பண்ணுறதுக்காக, சோதிப்பதற்காக பிசாசானவன் என்ன பண்ணுறான், ஆண்டவர்கிட்ட உத்தம ஊழியன்னு ஊழிய வந்துடுவானா, எங்கே நான் டெஸ்ட் பண்ணுறேன் பார்ப்போம். ஆண்டவர் கையில் கொடுத்துருக்கிறாரு, டெஸ்ட் பண்ண. என் மகன் உத்தம ஊழியன்தான், நீ டெஸ்ட் பண்ணுன்னு கொடுத்துருக்கிறாரு. அப்போ சாத்தான் என்ன பண்ணா, அபிஷேகத்தை தொடணும்னு சொன்னால் முதல்ல பணத்தில் அடிக்கணும்னு சொல்லி பணத்தின் மூலமாய் திசை திருப்ப பார்த்துட்டான். இதுதான் உண்மை. அவர் சொல்லியிருக்கிறார் ஒரு முறை, நான் வந்து அவருடைய சாட்சியை நான் கேட்டிருக்கேன். அப்போ சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து இது வாங்கும்போது, பட்டம் வாங்கும்போது, படித்து அவர் அந்த பைபிள் காலேஜில் படித்து பட்டம் வாங்கும்போது அவருக்கு போட்டுக்கிற நல்ல ட்ரெஸ் இல்லையா, காலில் போட்டுக்கிறதுக்கு ஷூ இல்லையா, அப்போது எல்லாத்தையும் கடை வாங்கி போட்டு தான் நின்னாராம். இன்றைக்கு பார்த்தீங்களா பிரியமானவர்களே, ஒரு போட்டோவை பார்த்துட்டு டக்குன்னு நான் என்ன நினச்சேன், சினிமாக்காரன், அதாவது அந்த கண்ணாடி, அந்த ட்ரெஸ்ஸு, அது நின்ன ஸ்டைலு, அதுபோல் ஒரு ஏரோப்ளான் அதுக்குள்ளே உட்காந்துருக்கிற ஒரு ஃபோட்டோ, சாதாரண ஒரு ஃபோட்டோ, இதெல்லாம் நிறையா பார்க்கும்போது நான் அடிக்கடி நினப்பேன், முன்னால் ஒரு சினிமாக்காரன் ஸ்டைலில் இருக்கிறாரே அப்படின்னு நினப்பேன். அப்படியா இந்த சாத்தான் என்ன பண்ணிட்டான், பணத்தை கொடுத்து, இவர் சொல்லுவார்ல அப்போஸ்தல ஊழியத்தில், அவங்க 2 பேரும் பணத்தை பதுக்கிட்டு வந்தோடனே, சாத்தான் உன்னை ஏவினானோ, பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் சாத்தான் உன்னை ஏவினானோன்னு கேட்பார். அதுபோல் இன்றைக்கு சாத்தான் இவரை ஏவி, இவரை ஆண்டவர்கிட்ட பெருமிஷன் கேட்டு இப்போ டெஸ்ட் பண்ணுறதுக்காக அவன் வந்து டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ பணத்தை முதல்ல அவன் கொண்டு வந்தது பணத்தை அளவில்லாமல் கொடுத்தான். எப்படின்னா, ஒரு அபிஷேகம் நிறைஞ்சு உண்மையில் ஊழியக்காரவங்களை ஆபிரகாமை அழைத்த தேவன் ஆசீர்வதித்தார். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை கொடுத்தால் அதனோட வேதனையை கொட்ட மாட்டார். ஆபிரகாம் யார்ட்டையும் போய் கெஞ்சி வாங்கலை, ஆண்டவராக கொடுத்தார். இந்த ஊழியத்தில் ஒரு தம்பி வந்து இவரோட ஊழியத்தில் கேட்குறாரு, நான் பேசுகிறதுக்கெல்லாம் ஒருவேளை ஜான் ஜெபராஜ் தம்பி இதை கேட்டார்னா என்னை மன்னிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த பையன் கேட்குறாரு, நீங்கள் வந்து ஜூம் மீட்டிங் வைக்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு பைசா வாங்குறீங்க? ஆண்டவருடைய அபிஷேகம் உங்களுக்கு கொடுத்த அவரோட தாளந்து, அவருடைய வார்த்தைகளை தானே சொல்கிறீங்க, இலவசமாக அதை சொல்கிறீங்க, ஏன் நீங்கள் வந்து அதுக்கு இது பண்ணீங்கன்னு அதுக்கு ரொம்ப இவர் பேசினார். அப்போ அந்த சண்டையெல்லாம் பார்க்கும்போது, அண்ணா நகரில் எனக்கு போலீஸ்காரன் தெரியுமா, நான் உள்ளே கொண்டு வந்து ஒன்று வச்சிருவேன் அப்படின்ற நிலைமைக்கு பேசினார். அப்போது நான் நினச்சேன், ஐயோ ஊழியக்காரங்க இந்த மாதிரி பேச மாட்டாங்களே, என்ன இவர் இப்படி ஏன் இந்த மாதிரி பேசுகிறாரேன்னு சொல்லி நான் நினச்சேன். அந்த அளவுக்கு சாத்தானானவன் கையில் நான் வந்து சாட்சியை கெடுக்கிறதுக்கு அவன் நிற்கிறான். உண்மையில் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் காலில் பாதரட்சை போடாதப்பா. ஊழியத்துக்கு அனுப்பும்போது சீஷர்களை பார்த்து சொல்கிறாரு, உன் காலில் பாதரட்சை போடாத, 2 ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போகாத, பணத்துக்கு பையை எடுத்துகிட்டு போகாத. ஆனால் இன்றைக்கி இருக்கிற எல்லா பாஸ்டர்ஸும் அதை பேசும்போது என்ன சொல்லுவாங்க, இது வந்து இந்த காலத்துக்கு எப்படி தகும், ஏன்னா நம்ம இப்போ ஒரு பஸ்ஸில் போகணுன்னு சொன்னால் நம்ம வந்து டிக்கெட் எடுக்கணும், பணப்பை இல்லாமல் எப்படி போகிறது, இன்னும் சொல்லப்போனால் இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறதா இருந்தால் ட்ரெயினுக்கு ஏரோப்ளானுக்கு டிக்கெட்டு போடணும், இதெல்லாம் போடணும். இன்றைக்கி அவங்களே கூப்பிட்டு அனுப்புகிறாங்க, அது வேறு விஷயம். அப்போது தொட்டு அந்த பணம்ன்றது அவசியம் இந்த காலத்தில் அப்படின்னு உண்மைதான், நான் இல்லைங்களே. ஆனால் ஆண்டவர் சொன்னதனோட அர்த்தம் இவங்களுக்கு எப்படி புரிஞ்சதுன்னு தெரியல. அவர் சொல்கிறாரு, பணப்பைய உன் இருதயத்தில் வச்சுக்கிடாதப்பான்றார் இப்போ இருக்கிறவங்களுக்கு. ஏன்னா ஒரு வீட்டுக்கு போன உடனே, ஒரு ஊழியத்துக்கு போன உடனே காணிக்கை எவ்வளோ வருதுன்றதைய பார்க்காத. நிறையா பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, நான் ஊழியத்துக்கு போயிட்டு வந்தோடனே எவ்வளோ கொடுத்தாங்கன்றதை காணிக்கை பார்த்தேன், எனக்கு கோவம் வந்தது, என்ன இவ்வளோ தான். அப்போ ஆண்டவர் பேசுவார் அவங்களோட, நீ எனக்காக ஊழியம் பண்ணியா, அவங்களுக்காக ஊழியம் பண்ணியா அப்படின்னு. அப்போ இவங்க மனம் மாறுவாங்க. கர்த்தர் பேசணும், அவர் சத்தம் கேட்டால் போதும். சவுல் எப்படி பவுலா மாறினார், கர்த்தர் சத்தம் கேட்டு தானே. ஆம் பெரியமானவர்களே, அந்த 2 பாதரட்சை ஏன் போடாத, ஏன்னா அவ்வளவு எளிமையாக நீ போ. 2 ட்ரெஸ்ஸு கொண்டு போனால் என்ன பண்ணுன்னா, அங்கேயே நீ உட்காந்துருவ. ஒரு வீட்டுக்கு போனியா, அங்கே தங்கி அங்கே கொடுக்குற ஆகாரத்தை நீ சாப்பிடு. இது எல்லாமே இந்த காலத்தில் அது பொருந்தாது. இன்றைக்கி சபையில் ஒரு ஊழியங்கள் ஆரம்பிக்கப்படுது. ஆனால் கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை,
பணப்பைய உன் இருதயத்தில் வைக்காத. ஏடிஎம் கார்டில் எவ்வளோ பணம் சேர்ந்துருக்கு, இன்றைக்கி இத்தனை லட்சம் சேர்ந்தா இன்னும் லட்சம் சேரணும், இன்னும் லட்சம் சேரணுமா, இன்னும் பெரிய கட்டடம் கட்டணுமா, இன்னும் பெரிய பில்டிங் கட்டணுமா, இப்படி எண்ணங்கள் போகாதபடிக்கு நீ பணப்பைய கொண்டு போகாதன்னார். ஆனால் அதே இயேசு கிறிஸ்து அவர் மரிக்க போகிறேன், சிலுவையில் நான் அறையப்பட போகிறேன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஜனங்களை சொல்கிறார், கையில் ஒரு தடி எடுத்துக்கோ, அதுக்கு முன்னாடி தடியை கொண்டு போகாதன்னார். அப்போ அவருடைய பாதுகாப்பு இல்லைன்ன உடனே நான் போக போகிறேன்னு என் பிள்ளைகளை சீஷர்களை பார்த்து சொல்கிறார், கையில் ஒரு தடி எடுத்துக்கோ. ஹல்லேலூயா! எத்தனை அன்புள்ள தேவன் பாருங்கள். ஆனால் பிசாசானவன் தான் இந்த ஊழியத்தில் இவர்களை வளர விடாது, இந்த ஊழியத்தினால் ஆசீர்வதிக்கப்படாத படிக்க அவர் சொல்கிறாரு, உம்முடைய அடிச்சுவடை நான் பின்பற்றுவேன்றார். இயேசுவின் அடிச்சுவடை என்ன? தாழ்மை, எளிமை, ஜனங்களோடு ஜனங்களாக இருந்தது. இன்னைக்கு யார் ஜனங்களோட பெரிய ஊழியக்காரனாக போனவனே யார் ஜனங்களோட ஜனங்களா? மேடையில் பார்க்குற சினிமாக்காரன் மாதிரி, ஸ்டார் மாதிரி, அவ்வளோதான். அடுத்து அவங்கள பார்க்கணும்னா விசேஷத்தை காணிக்க கொண்டு போனால் பார்க்கலாம், இல்லைன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பண்ணி பார்க்கலாம், அப்பாயின்மெண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஏசு கிறிஸ்து அப்படி தேவையில்லை. இயேசுவினை அடிச்சுவடை பின்பற்றுறதா இருந்தால் ஜனங்களுக்குள்ளே தான் அவர் இருந்தாங்க. இன்றைக்கி ஜனங்களின் மத்தியில் ஒரு மேடையில் நின்னாலும் பிரசங்கம் முடிஞ்ச உடனே அது எப்படியாப்பட்ட ஊழியக்காரனாக இருந்தாலும் யாரும் கிட்ட நெருங்க முடியாது, பேச முடியாது. ஆண்டவர் அப்படி இல்லை. ஜனங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார். 3 நாளாக என் கூட இருந்தாங்களே, இவங்க பாவம், இவங்க சோர்ந்து போயிடுவாங்க, இவங்களுக்கு சாப்பாடை கொடுங்க. இன்றைக்கி உபவாச கூட்டத்தில் கூட காணிக்கை எடுக்கிறது தான் இருக்குது. உபவாசத்துக்கு கூடுறாங்க, அதில் ஒரு காணிக்கை கேட்டால் செலவுக்குன்பாங்க. கரெக்டு தான், நான் இல்லைங்களா, அதை பற்றி நான் பேச வரல. இப்போ ஆண்டவர் தம்பியினோட ஜான் ஜெபராஜனுடைய ஊழியத்தை இன்றைக்கு எல்லாரும் இங்கே விழுந்துருச்சுன்னு நினைக்காதீங்க. பிசாசானவன் யோபுவை போல அவன் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன ஒரு அபிஷேகம் பாடல்களில்! ஏய், நீ அநேகரை கொண்டு வந்துருவையா? அந்த உயர் மலையோன்ற பாடல்லாம் எத்தனை வாட்டி பாடினாலும் சலிக்காது. நானும் என் வீட்டாரும் என்றால் எத்தனை பாட்டி பாடினாலும் சலிக்காது. எபினேசரே பாடல் எத்தனை வாட்டி கேட்டாலும் சலிக்காது. அப்படிப்பட்ட அபிஷேகம். நான் கூட ஒரு தடவை ஆசைப்பட்டு என்னோடய பாட்டு இப்படி டைரியிலே சும்மா கிடைக்கேன்னு சொல்லி ஜான் ஜெபராஜ் ஒரு பாட்டு என் பாட்டை பாட மாட்டாரான்னு ஏங்கி ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஆனால் அவரை என்னால் தொடர்பு கொள்ள முடியலை. ஏன்னா அவங்களாம் பெரிய ஊழியக்காரங்க, அப்படி தான் இருப்பாங்க. இயேசுவை போலெல்லாம் நம்ம கான்டாக்ட் பண்ண முடியாது. அவரை நினச்சா அவர் போன இடத்துல போய் நம்ம பார்த்துடலாம். அப்பாயின்மெண்ட்டு வாங்கி போனால் கூட போன இடங்களில் நம்ம பார்க்க முடியாது, ரொம்ப பிஸி. அப்போது அங்கே யாரோ ஒரு பொண்ணு தான் எடுத்தா. அப்போ நான் ரொம்ப ஆசைப்பட்டு நான் பேசினேன், அம்மா எனக்கு ஆண்டவர் நிறையா பாடல்கள், ஒரே ஒரு பாட்டு அவர் மியூசிக் போட்டால் அவர் பாடிக்கட்டுமா, அந்த பாட்டை நான் அவர் வாயினால் நான் கேட்கணுமா. சரின்னு சொல்லிச்சு. அதுக்கப்புறம்லாம் அவங்க எதுவுமே அப்படி எப்படி செய்வாங்க? அவங்க பிள்ளைங்களை தான் அவங்க பாப்பா. அவருக்கு கர்த்தர் கொடுத்தா தான் அவர் பாடுவார், எனக்கு கொடுத்தது எப்படி அவர் பாடுவார்? நான் அப்படி ஆசைப்பட்டேன். ஏன்னா அவரோட அபிஷேகம் அந்த மாதிரி. ஐயோ, என்ன ஆசைப்பட்டேன்னா, இந்த வாயினால் அந்த பாட்டு பாடுனா இன்னும் அநேகருக்கு அந்த பாடல்கள் என் பாடல்கள் ஆசீர்வாதமாக இருக்குமே அப்படின்னு சொல்லி நான் நினச்சி ரொம்ப நான் ஆசைப்பட்டேன். கர்த்தருக்கு சித்தம் எதுவோ அது ஏற்ற வேலையில் நிறைவேறும். ஹல்லேலூயா! அதனால் இவரை குறித்து குறை சொல்கிறவங்க யாராக இருந்தாலும் ஜாக்கிரதையாக பேசுங்க. ஏன்னா இன்னும் வீடியோ வந்துக்கிட்டு தான் இருக்குது. சும்மா போட்டோ போடுறது, அவர் இப்போ மனைவியோட போகிறது மாதிரி, புதுசாக போகிறது மாதிரி, புது ஊழியத்தை போகிறது மாதிரி. கர்த்தர் என் தாசன் மீது நீ கண் வைத்தாயோ, ஆண்டவர் உங்களை சும்மா விட மாட்டார். வேண்டாம், அவன் தான் கொண்டு வந்திருக்கான், ஆசையை கொண்டு வந்தான், பண ஆசையை கொண்டு வந்தான். இப்படி பணத்தை கொண்டு வா, அப்படி ஆண்டவர் நடந்து ஊழியம் பண்ணார். இவங்கெல்லாம் பறந்து ஊழியம் பண்ணுறாங்க. சொந்தமாக வாங்கி வச்சு எது தப்பு இல்லைன்ற மாதிரி ஆடி காரில் போகிறாங்கன்னெலாம் கிண்டல் அடித்தாங்க. கால்நடையாக ஆண்டவர் போனார், இன்றைக்கி ஆடி காரில் எல்லாம் போகிறாங்க. அது தப்பு இல்லை, அவங்களுக்கு ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் அந்த பணப்பையை இருதயத்துக்குள்ளே நாம் வைக்கும்போது, பேங்க் பேலன்ஸை இருதயத்துக்குள்ளே வைக்கும்போது வச்சு சாத்தான் நம்மளை கீழே விழுத்தாட்டுறான். அதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் கொண்டு வந்திருக்கான். அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி கொண்டாரான். ஆனாலும் என் தேவன் விட மாட்டார். அவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அந்த பாடலை கேட்டு பாருங்க, அழைத்தவரை பாடலை எத்தனை அபிஷேகமாக பாடியிருப்பான். காலையில் கூட நான் அந்த பாட்டை கேட்டேன். எத்தனை உண்மையாக பாடியிருப்பார் பாருங்க. ஊழியத்தின் ஆதாரம் இயேசுதான்.
அவர் கடைசி வரையிலும் என் தேவன் ஊழியத்தை நிறைவேற்றினார். எப்படி நிறைவேற்றினார்? கடைசியில் சாத்தான் வந்து சொல்கிறான், ஏய் நீ யூதனுடைய ராஜாவாக இருந்தால் கீழே இறங்கு. நம்மளாக இருந்தால் இறங்கி காட்டியிருப்போம். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் சாத்தானுடைய அழைப்பு தான் இதுன்னு சொல்லி முற்றுமுடிய தன்னை தேவனிடத்துக்கு பிதாவிடத்துக்கு தன் ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரே, என்னுடைய இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டுமானால் உம்முடைய சித்தப்படின்னு சொல்லி அவருடைய ஆவியை அவருடைய கரத்தில் கடைசி வரையிலும் அவருடைய சித்தம் செய்து ஒப்பு கொடுத்தார். சாத்தான் வரலாம், ஆனால் அவன் மேற்கொள்ள முடியாது. ஆரம்பம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. வெகு சீக்கிரத்திலேயே உலகத்துக்கெல்லாம் போய் ஊழியம் பண்ணது சாத்தானுக்கு பொறுக்கலை. இவ்வளோ பெரிய ஊழியம், ஐயோ இன்னும் எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்துருவானோன்ற பயத்தில் தான் அவன் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சுருக்கான். ஆனால் வெகு சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சாத்தானோட உபத்திரவம் போயிடும். அடுத்து யோபுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை வாங்கினது போல தம்பி ஜான் ஜபராஜ் தம்பிக்கு ஆண்டவர் 2 மடங்கு அபிஷேகத்தை கொடுத்து 1000 மடங்கு ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் அவரை காரம் பிடித்து வழி நடத்துவார். இயேசுவின் பாதையில் ஊழியம். அவர் சொன்னார் இல்லையா, உம்முடைய காலடி சுவடில் நான் நடப்பேன்னு. அப்படியாக காலடி சுவடில் நடந்து அவர் ஜெயம் கொள்ள உதவி செய்வார். இயேசுவின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் அவருக்காக ஜெபம் பண்ணுங்கள். அவரை குறித்து தவறாக பேசாதீங்க. அவருடைய அபிஷேகிக்கப்பட்ட ஒருத்தரை நாம் பேசினா அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.